Hi friends, welcome back to our channel KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் தான் நான் கிளியர் பண்ண போறேன். என்னன்னா நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வீடியோ லாஸ்ட்டா அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த பேங்கிள் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்கலனா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நம்ம கிளாஸ் பேங்கிள்ஸ் வச்சு ரீயூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி வளையல் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். இதில் ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தாங்க. என்னென்னா நீங்கள் கிளாஸ் பேங்கிள் வச்சு இந்த மாதிரி பேங்கிள்ஸ் ரெடி பண்ணும்போது அந்த வளையல் உடஞ்சிட்டா நம்ம பண்ணுற டிசைன் எல்லாமே வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது என்னென்னா நம்ம வளையல் சூஸ் பண்ணுறத பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுற வளையல் உடையிறதும் இல்லை நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதும். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி அந்த வளையல் நம்ம சூஸ் பண்ணி இந்த மாதிரி பேங்கிள்ஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடிலாம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். வளையல் நான் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸ் காமிச்சிருப்பேன். அந்த டிசைன்ஸ் காட்டுறேன், ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த வளையல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே எப்படி நான் செய்யும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த வளையல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற டவுட் கண்டிப்பாக கிளியர் ஆகும். இந்த வளையல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சுருப்போம். இது பாருங்கள். இந்த வளையல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலன்னா அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுவுமே கிளாஸ் பேங்கிள் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி டிசைனர் பேங்கிள் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். பாருங்கள், இதுவுமே நான் நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன். த்ரெட்டும் எதுவும் பிரிஞ்சு போகல. பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. த்ரெட்டும் எதுவும் பிரிஞ்சு போகல, வளையலும் டேமேஜ் ஆகலை. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த ஸ்டோன்ஸும் எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் ஸ்டிக் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இது நான் யூஸ் பண்ணாத வளையல். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பேங்கிள்ஸ் காட்டுற பாருங்கள். அடுத்ததாக இந்த வளையல் பாருங்கள். இது நான் ரொம்பவே ஸ்டார்டிங்கில் பண்ண வளையல் தான். இன்னுமே அப்படியே அந்த வளையல் எதுவும் டேமேஜ் ஆகலை, த்ரெட்டும் எதுவும் பிரிஞ்சு வரல பாருங்கள். இதுவும் கிளாஸ் பேங்கிள் தான் வச்சு பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட் பேங்கிள்ஸ் எல்லாமே நம்ம இப்படி ரீயூஸ் பண்ணி டிசைனர் பேங்கிளாக மாற்றிக்கலாம். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தேவையான மாதிரி மேட்சிங்காகவும் நம்ம பண்ணிக்கலாம். அதனால தான் உங்களுக்கு வீடியோ நான் இப்படி சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி கிளாஸ் பேங்கிள் ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கடுத்து தான் இந்த வளையல் காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி நிறைய கலெக்ஷனில் நான் செஞ்சு காமிச்சிருப்பேன். இதுவுமே பாருங்கள், இதுவும் கிளாஸ் பேங்கிள் தான். இதில் இருக்க ஸ்டோன் கூட விழுந்திருக்கு. பட் ஆனால் நம்ம பண்ண வளையலும் அந்த த்ரெட்டும் எதுவும் பிரியாத மாதிரி ஃபினிஷிங்காக கொண்டு வந்திருக்க பாருங்கள். ஸ்டோன் கீழே விழுகிற அளவுக்கு நான் இந்த வளையல் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நிறைய தடவை இந்த மாதிரி வளையல் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா கோல்டன் கலர் பேங்கிள் சைடில் நம்ம இப்போ ஒரு கிளாஸ் பேங்கிள் இல்லை இந்த மாதிரி வளையல் போடுறோன்னா சைடில் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய தடவை யூஸ் பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஸ்டோன்லாம் அங்கங்கே விழுந்திருக்கு. அதனால் நீங்கள் தைரியமாக இந்த கிளாஸ் பேங்கிள் ரீயூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் பர்சனல் யூஸ்க்கு கிளாஸ் பேங்கில் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். அதுவே நீங்கள் ஒருத்தருக்கு சேல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக வளையல் விற்குது. அதுவும் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த மாதிரி வளையல் வாங்கி தான் நீ ஒரு கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்கணும். நம்ம ஓன் யூஸ்க்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண கிளாஸ் பேங்கிள் ரீயூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு குர்த்தி போடுறோம் அப்படின்னா ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பேங்கிள் போட்டுக்கலாம். சாரீ வியர் பண்ணும்போது செட்டாக கூட நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய கலெக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி வீடியோவும் கலெக்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ பேங்கிள்ஸ் எப்படி நம்ம சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பேங்கிள்ஸ் சூஸ் பண்ணும்போது உங்கள்கிட்ட இருக்கிற வேஸ்ட் பேங்கிள்ஸ் எப்போவுமே ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் பேங்கிள்ஸ்னால் நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அதை போட மாட்டோம் இல்லையா, அதை தான் வேஸ்ட் பேங்கிள்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சில பேர் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தூக்கி போடாமல் நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வளையல்லாம் பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கோம். நம்ம இந்த மாதிரி பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இல்லை நமக்கு யாராவது கொடுப்பாங்க, இல்லை கோவிலில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வளையல் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் எல்லாம் போயிடும். அப்படி இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். திக்காக இருக்கிற பேங்கிள்ஸ் மட்டும்தான் நம்ம சில்க் த்ரெட் ஜுவல்லரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி வளையல் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி வளையல் மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணணும்.
இந்த மாதிரி வளையலும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஒரு சிலது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த வளையல் வந்து உடஞ்சிரும். நல்லா இந்த மாதிரி திக்கா போல்டாக இருக்கிற வளையல் வந்து சீக்கிரமாக உடையவே உடையாது. நம்ம நார்மலாக கையில் போடும்போதே பார்த்துருப்பீங்க. அதில் இருக்க டிசைன் எல்லாமே போனாலும் வளையல் வந்து உடஞ்சிருக்காது. அந்த மாதிரி வளையல் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி நம்ம வளையல் பண்ணுறதுக்கு ரீயூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். உங்களுக்கு லைட்டாக இருக்குது நம்ம கையில் போட்டுட்டு இருக்கும்போதே அந்த வளையல் வந்து உடையுதுன்னா அதை வந்து வளையல் ரீயூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது டிசைன் எல்லாம் போனாலும் அந்த வளையல் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னா அது தைரியமாக வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். அதே மாதிரி வளையல் வந்து உங்கள் கையில் போடும்போது ரொம்பவே பொறுமையாக போடுங்க. பொறுமையானா இங்கே பாருங்கள் நான் வேகமாகவே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒரு வளையல் கூட டேமேஜ் ஆகலை. நல்லா ஸ்மூத்தாகவும் போகும். அதே மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப அழுத்தி வளையலை நசுக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா அந்த வளையல் வந்து உடையும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அந்த த்ரெட்டும் வந்து நம்மளே ஓனாக அந்த வளையல் வந்து ரெடி பண்ணும்போது அந்த த்ரெட்டும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அதை நம்ம நல்லா டைட்டாக சுற்றி க்ளூ வந்து நல்லா கரெக்டாக அப்ளை பண்ணி நம்ம பண்ணும்போது இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா திக்காக இருக்கிற வளையல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வளையல் காட்டுறேன் பாருங்கள். இதோ இந்த மாதிரி நாட்டு வளையல் சொல்லுவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி திக்காக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம மற்ற பேங்கிள்ஸ் வாங்குறத விட இது வந்து கொஞ்சம் ஒரு டசன் வளையல் அது 12 வளையல் இருக்கிறதே ரூ. 100 150 அந்த மாதிரி கூட இருக்கும். இந்த மாதிரி வளையல் பார்த்திங்கன்னா அது வந்து உடையவே உடையாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம அம்மாலாம் பார்த்திங்கன்னா வளையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாங்க. ரொம்ப நாள் வரும் இந்த வளையல் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அந்த மாதிரி வளையலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து சீக்கிரமாக உடையவே உடையாது. கையில் நம்ம போடும்போதே வந்து ரொம்ப வருஷத்துக்கு கூட சில பேர் வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வளையல் வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எந்த வளையல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நார்மலாக வாங்குகிற வளையலெல்லாம் நம்ம இந்த ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில வளையல் வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. அதை வந்து காட்டுறேன். இந்த மாதிரி வளையல் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக கொஞ்சம் அது மேலே வந்து கிளிட்டர்ஸ்லாம் போட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வளையல். இது வந்து நிறைய கலர்ஸில் வாங்குவோம். கொஞ்சம் பெரிய பெரிய டசனாக, அதாவது 2 டசன் இருக்கிற மாதிரி ஒரு வளையல் செட் வாங்குவோம். அந்த வளையல்லாம் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம வாங்கும்போதே சிலது உடஞ்சிரும். கையில் போடும்போது உடையும், கையில் போட்டதுக்கப்புறம் உடையும். இந்த மாதிரி வளையல் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி தான் போட முடியும். இல்லை வேறு ஏதாச்சும் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி வளையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து சீக்கிரமாக உடஞ்சிரும். அதே மாதிரி நம்ம வளையல் வாங்கும்போது இந்த மாதிரி புதுசாக இருக்கும் இல்லையா பாருங்கள். இந்த மாதிரி வளையல் நான் சொன்னேன்ல, இதே மாதிரி தான் இதுவும். இந்த வளையலும் நம்ம ரீயூஸ் வந்து பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது ரொம்பவே லைட்டாக இருக்கும். நம்ம கையில் போடும்போதும் சில டைம் வந்து உடஞ்சிருக்கும். நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த மாதிரி வளையல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வளையல்லாம் நீங்கள் வேறு ஏதாச்சும் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறதுக்கு வந்து வேறு வளையல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற வளையல் வந்து இந்த மாதிரி வளையல் பண்ணுறதுக்கும், இந்த மாதிரி வளையல் வந்து கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்களுக்கு இதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா அதையும் வந்து சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் ஆரி கிளாஸும் வந்து எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.